எவ்வளவுதான் கடன் இருந்தாலும் கோணிக்கணக்கில் கடன் இருந்தால் கூட அடையணும், எங்களால் அடைக்கவே முடியல அப்படின்றவங்க இந்த ஆடி அமாவாசையை தவற விடாதீங்க. உங்கள் கிட்ட கல்லுப்பு இருந்தால் உங்கள் உள்ளங்கையில் 2 உள்ளங்கையிலையும் ஃபுல்லாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு மனதார வேண்டுதல் வைங்க. இந்த உப்பு எப்படி தண்ணியில் போட்டால் கரைஞ்சி காணாமல் போதும், அதே மாதிரி என்னுடைய கோடிக்கணக்கான கடன், உங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்கோ, நீங்கள் இவ்வளோ தொகைன்னெலாம் சொல்ல வேண்டாம், என்னுடைய கடன் அனைத்தும் இதே மாதிரி கரைஞ்சி காணாமல் போகணும், எனக்கு அருள் புரிங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தெய்வத்துக்கிட்டேயும் மகாலட்சுமிக்கிட்டேயும் மனதார வேண்டுதல் வச்சுட்டு உங்கள் கையில் மூடி வச்சு வேண்டுதல் பண்ணுறீங்க பாருங்கள். அந்த கல் உப்பை அதை எடுத்து பக்கத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணியில் நல்லா கரைச்சிடுங்க. கரைச்சிட்டு கால்படாத இடத்துல ஊற்றிடுங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் சிங்க் இருந்தால் கூட சிங்கில் ஊற்றிடுங்க. இந்த மாதிரி ஆடி அமாவாசையில் பண்ணிங்கன்னா பலன் பல மடங்கு. அதுவும் அதாவது அமாவாசையில் பண்ணலாம், பண்ண முடியாதவங்க இந்த ஆடி அமாவாசையில் பண்ணுங்கள்.